Praise Lord, brothers and sisters. சோதரம் என்னை நான் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளில் தேவ வார்த்தை பிரசங்கி புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம். ஆயுதம் நழுங்களாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை வியோகம் பண்ண வேண்டியதா ஆகும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, எதற்கும் என்ன செய்யணும்? ஒரு புத்தி வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு முன்னால நான் வைக்கிறேன். என்னன்னா, ஒரு மனுஷன் மரம் வெட்ட போனாரு. ஒரு ஆற்றங்கரையில மரத்தை பயங்கரமா வெட்டுறாரு. காலையில 6 மணிக்கு போனவர் சாயங்காலம் வர வெட்டி 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 என்ன செய்யறாரு? வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. மரம் இப்ப சாஞ்சிரும் அப்ப சாஞ்சிரும். மரம் சாயவே இல்லை. பகுதி வர வெட்டிட்டாரு. வெட்டிட்டு விசர்த்து, ஐயோ இனி இதை எப்படி முறிச்சு நம்ம இங்கிருந்து மாத்தி கொண்டு போகணுமேங்கிறது அது பற்றி ஐம்பது யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சு திரும்பி பார்க்கும்போது ஒரு வயதான ஒரு ஆள் வர்றாரு. அங்கிருந்து, எப்பா நீ எத்தனை மணிக்கு இந்த மரத்தை வெட்ட தொடங்குன்னு கேட்காரு. காலையில ஐயா, காலையில அதிகாலமே வந்துட்டேன். அதிகாலையில வந்தனா, காலையில 6 மணிக்கு வந்தனா, இப்ப சாயங்காலம் 6 மணிக்கு, இன்னும் 6-7 போகுது. இந்த டைம் வர வெட்டி வெட்டி விசர்த்து நொந்து போயிருக்கிறேன். ஆனா வெள்ளந்தான் போச்சு தவிர மரம் பாதிதான் வெட்டப்பட்டிருக்குன்னு சொன்னானா. அப்போ அந்த பெரியவர் சொன்னாரு, ஞானமா தம்பி ஒண்ணு புரிஞ்சுக்க, ஆயுதம் எங்கன்னு கேட்டாரு. அப்ப அவன் ஆயுதத்தை எடுத்து காமிக்கிறான். அந்த கோடாலி எப்படின்னா மழுங்கி போய் இருக்குது. அந்த அறிவா பாத்துருக்கீங்களா? வெட்டு உறவாலோ, நீங்க வீட்டுல கிச்சன்ல தக்காளி கட் பண்றதுக்கு கத்தியோ இல்ல ஏதாச்சும் வெட்டி கட் பண்ணுவீங்களே, அந்த கத்தி ஆனாலும் சரி, எந்த ஆயுதமானாலும் சரி, இவரு ஒரு கோடாலி வச்சிருக்கிறாரு. அது மழுங்கி போச்சுன்னா, மழுங்கினா என்னது? அதுக்கு ஷார்ப்னஸ் போயிடும். அதை தீட்டாம ரெண்டாவது நம்ம கட் பண்ணோம்னா வெட்டாது, வேஸ்ட் தான் அது. அப்போ என்ன செய்யணும்? அந்த மழுங்கலான அந்த ஆயுதத்தை அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அவர் தீட்டி இருந்தா அந்த மனுஷன் என்ன செய்யும்? சீக்கிரமா வெட்டி முடிச்சிருப்பாரு. இப்ப பாருங்க, காலையில வெட்ட தொடங்கினவரு சாயங்காலம் 6 மணி தாண்டி வெட்ட முடியல. அவரால் பாதிதான் வெட்ட முடிஞ்சது. அவரு பலத்தெல்லாம் யூஸ் பண்ணிட்டாரு. பெரிய ஜிம் பாடி, அவரு பயங்கரமான பாடி பில்டர். நான் அவரால முடியல. காரணம் என்ன? அவர்கிட்ட ஞானம் இல்ல. ஞானமா செஞ்சிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? ஈஸியா அந்த மரத்தை 1 மணி நேரத்துக்குள்ள செய்யக்கூடிய வேலையை அவரு காலையில 6 மணிக்குல இருந்து 7 மணிக்கு முடிச்சுக்கலாம். அதை சாயங்காலம் 6 மணிக்கு தாண்டி செய்யறாருன்னா புரிஞ்சுடுங்க, அவருக்கு ஞானம் இருக்கா? இல்ல. ஞானம் இல்லாத சிலர் அந்த பெரியவர் அதான் சொல்றாரு, தம்பி நீ காலையில 6 மணிக்கு தொடங்குன, இப்ப ஒரு 7 மணிக்கு நீ முடிச்சிடலாம். ஆனா இப்ப சாயங்காலம் 6 தாண்டி அடுத்த 7 மணிக்கு வர வருது, இன்னும் பாதி தானே வெட்டியிருக்கேன்னு அவன் சொல்றான். ஐயா நான் ரொம்ப பிஸி, எப்படின்னா ரொம்ப எனக்கு டைமே கிடைக்காது. உங்கள்ட்ட சொல்ற நேரத்துல கூட நான் 2 வெட்டி வெட்டினா கூட 2 தடவை வெட்டலாமேன்னு அவர் சொல்ற. நீ 2 தடவை தானே வெட்டுவ, கூடி போனா 10 நேரம் வெட்டுவ, ஆனா முழுவதும் வெட்டி முடிக்க முடியாது, கொஞ்சம் யோசித்து பாருன்னு சொல்லி அங்க பக்கத்துல ஒரு கடையில போயிட்டு அந்த பட்டறையில கொண்டு நல்லா தீட்டினாராம். தீட்டிட்டு வெட்ட சொன்னாராம். வெட்டினா பாருங்க, கரெக்டா 1/2 மணி நேரத்துல பாக்கி பாதி வெட்டினான். எப்படி 1/2 மணி நேரம் பாதி மரத்தை காலையில இருந்து சாயங்காலம் 7 மணி 6:45 வரை வெட்டின ஒரு 1/2 மணிக்கூர்ல பாதி வெட்டியிருக்காருன்னா, அவர் காலையில 6 மணிக்கு நல்லா ஷார்ப் பண்ணி நல்லா தீட்டி பட்டை தீட்டினாருன்னா அந்த கொடையில என்ன செஞ்சிருக்கோம்? 1 மணிக்குள்ள 6ல இருந்து 7 மணிக்குள்ள ஒரு மரத்தை வெட்டியிருப்பாரு. இப்ப சாயங்காலம் 7 மணி ஆக போகுது, இதுவரை இன்னும் முடியல. அப்பதான் ரொம்ப பார்த்து அந்த பெரியவரை பார்த்து திகச்சு போய் மிரண்டு போய் நின்றுருக்காரு. இவ்வளவு அறிவு ஞானம் இருக்கேன்னு சொல்லிட்டு. இதே எல்லா காரியத்துக்கும் ஞானம், புத்தி, அறிவு, ஞாபகத்தை வேணும். ஏன் சொல்றாங்க? கடவுள் சமூகத்துல அதிகாலையில இருந்து முட்டி போட்டு நீங்க ஜெபிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையான ஞானம் உங்களுக்கு கொடுக்க விடும். அல்லேலூயா. தேவை இல்லாம சிலவங்க வேலை செய்வாங்க பாருங்க, காலையில இருந்தே அறக்க பறக்க பயங்கரமா வேலை செய்வாங்க. ஆனா சிலவங்க வருவாங்க ஒரு 2 மணிக்கு சடனா கடன்னு வேலை செஞ்சு முடிச்சுருவாங்க அவங்க. ஆனா மக்கள் என்ன இவ்வளவு ஸ்பீடா முடிச்சுட்டாரு? அவங்க மற்றவங்க எல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வர அப்படி தட்டியே செஞ்சுட்டு இருந்தாங்களே. அப்போ என்னன்னா, ஸ்பீடா செஞ்சா இவ்வளவுதான் டைம். ஆனா ஒவ்வொரு மனுஷர்களுக்கு புத்தி, ஞானம், புத்தி, அறிவை பொறுத்துதான் இருக்குது. அதனால பெரிய அவங்க பாடி பில்டர், அவங்க நினைச்சா இதை சாதிச்சிருவாங்க. இல்ல, அந்த பாடி பில்டரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும் அவங்களுக்கு ஞானம், புத்தி, அறிவு, ஞாபக சக்தி வேணும். அப்ப ஞானம் வேணுமா இல்லையா? வேணும். இந்த நாட்கள்ல இதே இன்னொரு தெய்வ மனுஷன் சொல்லியிருக்கிறாரு, தன்னுடைய காலை பாத்தீங்கன்னா காலையில அதிகாலையில 3 மணி நேரம் ஒரு ஜெபம் எடுப்பாரு. காரணம் 24 மணிக்கு ஜீசஸ் ஏசப்பா 24 மணிக்கூர் நமக்கு ஜீவன் பலம் ஜீவனோ தேசத்துக்கு உயிரோடு வைக்கிறாரு. 24 மணிக்கூர் நம்ம தாராரு. அந்த 24 மணிக்கூர்ல நம்முடைய கடமைகள் எல்லாம் செய்வதற்கு அவர் சொல்றாரு, என்னுடைய கடமையெல்லாம் நான் சீக்கிரம் செய்து முடிக்கிறது 3 மணிக்கூர் நான் தேவ சமுதாயம் ஜெபிப்பேன். அப்படின்னா எப்படி எழுதுமாரு? காலைல 4 மணிக்கு வந்துருச்சு, 4, 5, 6 3 மணி நேரம் ஜெபிச்சாதான் அவருக்கு பாக்கி உள்ள அந்த 24 மணிக்குள்ள பாக்கி எத்தனை மணிக்கூர் இருக்கு? அத்தனை மணி நேரமும் அவர் சமாதானமா சந்தோஷமா அந்த சமாதானம் எல்லா காரியம் அவருடைய எல்லா காரியம் செய்ய அவருக்கு முடியுதான். அது தெளிவா முடியுதான், சூப்பரா பலமா செய்ய முடியுதான். பாத்துடுங்க, நம்மளால 1 மணிக்கூர் ஜெபிக்க முடியுதா? நம்ம யாரும் கேட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? நம்ம சிலவர் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வேற ஒரு டைம் வச்சிருக்கோம், நாட்கள் வச்சிருக்கோம், அன்னை பண்ணினா போதும். அப்படி இல்ல. நம்மள ஜீவனை தந்த ஆண்டவர் 24 மணிக்கூரும் இந்த ஆக்சிஜன் காத்த இலவசமா கிஃப்டா தராரு.
நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா காசு கொடுத்துதான் எல்லாம் வாங்கணும். ஆனா இலவசமா தந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி, ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா நீங்க? அல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? 1 மணி நேரமாலும் ஜெபிக்கணுமா இல்லையா? நம்ம ஜெபித்தாதான் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நம்ம பிள்ளைங்க ஜெபிக்கும், அவங்க அதுக்கு சந்ததிகளுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்க. நம்மளே சரியில்லாம இருந்துட்டு நம்ம இவ்வளவு படிச்சுட்டோம், நமக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு மேட்டரா, இதெல்லாம் ஒரு அசால்ட்டான காரியம் தானே அப்படி நினைச்சிட்டோம்னா முடியுமா? அதே பிள்ளை முதல்ல நம்ம கற்றுக்கிடணும். ரெண்டாவது நம்ம பிள்ளைங்களை சொல்லணும். ஒரு செடியை வச்சாலும் அதுக்கு தண்ணி ஊத்துறது நம்ம கற்றுக் கொடுத்தாதானே நம்ம பிள்ளைகள் ஊத்தும். அதே மாதிரிதான் ஆண்டவர் வச்சுக்குவானே இயேசு கிறிஸ்து ஞானத்தை கொடுக்கிற விதமே பயங்கரமா இருக்குது. பிள்ளை அவருக்கு ஞானம் அளவில்லாதது. இயேசுப்பா எனக்கு ஞானத்தை தாங்க சொல்லுங்க, ஞானத்தை தாங்க, ஞாபக சக்தி தாங்க, புத்தியை தாருங்க, பொறுமையை தாருங்கன்னு கேட்டா ஆண்டவர் தர்றாரு. ஆனா நீங்க அதிகாலையில 1 மணி நேரம் அவருக்கு கொடுக்குறீங்களா? 24 மணிக்கு உங்களை உயிரோடு வைக்கிறாரு. உங்க போக்குல வரதுல நீங்க கார்ல போனாலும், பைக்ல போனாலும், எந்த வாகனத்துல போனாலும், நடந்து போனாலும் கண்ணின் கருவிழி போல பாதுகாக்கிறா இருப்பாங்க. ரோட்ல போறீங்க, எவ்வளவு ஆக்சிடென்ட். உங்களை காட்டிலும் பெரிய ஹெவி லைசன்ஸ், பயங்கர லைசன்ஸ் உள்ளவங்க, பயங்கரமான ஆளு, எவ்வளவு இடத்துலயும் போயிருவாங்க வண்டிய. எப்படி கொடைக்கானல் ரோட்டாய் ஊட்டியானாலும் மலைக்கு மேலே போயிருவாங்க. அப்படிப்பட்டவங்களே ஆக்சிடென்ட் ஆகி கை போனவங்க, கால் போனவங்க, கண்ணுக்குள்ள மரம் கம்பு குத்துனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல நானும் அப்படி இல்லை. அதனால ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு கடன் நெருக்கடியா, ஒரு வியாதியா, போராட்டமா, அடுத்து நான் ஸ்டெப் என்ன செய்யணும், பிசினஸ் லாஸா, அடுத்து நான் என்ன செய்யணும், படிப்புல மெமரி பவர் கரைஞ்சிட்டே போயிருந்தா ஆண்டவர் அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சமுதிரம் கேட்க அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஆண்டவர் சமுதிரத்தை தேட தேட உங்களை ஆண்டவர் ஞானமுள்ள பிள்ளைகளாக மாற்றுவார்கள். அல்லையா? அதுக்கு நீங்க பயங்கரமான காரியம் செய்யணும்னு அவசியம் இல்ல. 1 மணி நேரம் காலையில இருந்து ஜெபிங்க. நீங்க பெற்றோரா இருந்தா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க எப்படி ஜெபிக்கணும்னு. பிள்ளைகளா இருந்தா பெற்றோர்கள் அவங்க ஜெபிக்கலாடி, நீங்க ஜெபம் பண்ணி கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு இது லகுவான காரியம். அல்லையா? அதுக்கு தேவ சமுதிர நம்ம ஜெபம் தான். முட்டிக்கால் போட்டு நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், தொழில் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு நிரந்தரம் இல்ல, வேலையே நிரந்தரமே இல்ல, தோல்விக்கு மேலே தோல்வி, பயங்கர அடிக்கு மேல அடி வாங்குறீங்க, போராட்டத்துக்கு மேல போராட்டம், பிசாசு உபத்திரம், எதுவா இருந்தாலும் நீங்க முட்டி போட்டு ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் ஞானத்தை தந்து, புத்தியை தந்து, அறிவை தந்து, ஞாபகத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். தேவப்பிள்ளை வசனத்தை ஒண்ணு கூடி வாசிக்குமா? அல்லையா? பிரசங்கி புஸ்தகம் 10:10. இரும்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். இந்த ஞானத்தை கடையில போய் நீங்க பன்சார் அந்த சீனி கிடைக்கும், சீனி 1 கிலோ தாங்க, கருப்பட்டி 1 கிலோ தாங்க, சர்க்கரை 1 கிலோ தாங்க, பாமாயில் தாங்கன்னு கேட்க முடியாது. கடவுள்கிட்ட தான் கேட்கணும். நம்ம நினைப்போம் நமக்கு தெரியாத, நம்ம இருக்கிற ஜாப்லயே, நம்ம தொழிலே, நம்ம தான் ஒரு பவர்ஃபுல் ஆளு, நமக்குள்ள அறிவு இந்த கூட இருக்க ஒருத்தனுங்க இல்ல, ஒரு மனுஷனுங்க இல்ல, ஒரு மனுஷங்க இல்ல, அப்படி நம்ம பேசுவோம். ஆனா நம்மளை காட்டிலும் வல்லவனுக்கு வல்லவன் சொல்ல மாதிரி நம்ம வேலையை நம்மளை காட்டி வெளியிடங்களை போனா சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க. அல்லையா? அதனால நம்ம கடவுளை காட்டிலும் சிறியவர்கள். கடவுள் 1000 நம்மளை காட்டிலும் 1000 மடங்கு ஞான உலகம் வச்சிருப்பாங்க, ஞான உள்ள மனுஷனை வச்சிருப்பாங்க. அதனால ஆண்டவரே நீங்க ஞானமா கேட்டீங்கன்னா, புத்தியா கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடு இல்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு இடத்தை தாருங்க, அல்ல ஒரு வீடு கட்டி தாருங்கன்னா உங்களை கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. எனக்கு இந்த பிரச்சனையில ஒரு முடிவு இல்லாம இருக்கிறேன்னா ஒரு முடிவை தருவாரு. ஏதோ ஒரு காரியத்தை நீங்க கேட்கறீங்க, அந்த தேவை உங்களுக்கு இருக்கு. ஏதோ ஒரு தேவை இருக்குல்ல, உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். ஏதோ ஒரு தேவை இருக்குல்ல, எல்லா மனுஷனுக்கு இருக்கு. அதனால நீங்க கடவுள் பயத்தோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு, புத்தியை கொடுப்பாரு, ஞாபக சக்தியை கொடுப்பாரு, உங்களை மேன்மேலும் வளர செய்வாரு. நீங்க நினைக்காத இந்த ஞானம், இந்த ஞானம் எல்லாம் இவருக்கு எப்படி இவர் இப்படி இல்லையே அப்படி சொல்ல மாதிரி உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. நீ ஞானத்தை தரும் தேவ சமுதிரம் ஜெபிப்போமா? ஜெபம். அல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேலையில பிரசங்கி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை, இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதா இருக்கும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் என்று சொன்னீரேன். இந்த அருமையான வேலையில ஞானம் இல்லாமல் இத்தனை ஆண்டு காலம், அன்றைய சிறு வயதுல இருந்து இத்தனை ஆண்டு காலம் ஞானம் இல்லாம, புத்தி இல்லாம, அறிவு இல்லாம என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேனே. அன்று அநேக தவறுகள் செய்து விட்டேனே. அநேக காரியத்தை முடிவெடுக்க வேண்டிய காரியங்களை தவறாக முடிவெடுத்து விட்டேனே. யாரோ ஒரு ஆள் சொல்வதை கேட்டு விட்டனே, சொந்த பந்தங்கள் சொல்வதை கேட்டு விட்டனே. அவர்கள் நல்லா ஞானம் உள்ளவர்கள், இவர்கள் நல்லா ஞானம் உள்ளவர்கள், அவர்களை ஞானம் உள்ளவர்கள் என்று அவர்களை பார்த்து ஏமாந்து விட்டனே. இந்த கதறி துடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பரத்திலிருந்து வருகிற ஞானம், புத்தி, அறிவு, ஞாபக சக்தி கொடுத்த ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்தீராக, உயர்த்துவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.